Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வீட் ஃப்ளோர் சாக்லேட் ஜாமுன் தான் செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உருகணும். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடாலே ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டான்னா நீங்கள் வந்து 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இது கூடால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா சேர்க்க வேண்டாம். அது கூடால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடாலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவு கூடால நெய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து அளவு கிடையாது, தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பால் சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்தால இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மேலே அப்ளை பண்ணி இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இது ஊறட்டும். அடுத்தால வேற ஒரு சின்ன பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அது கூடால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம உருக்கிற வெண்ணெய் சேர்க்கணும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் தேவைப்படும். வெண்ணெய் சேர்த்து நம்ம வந்து நல்ல ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். வெண்ணெய்க்கு பதிலாக நெய், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்தால நம்ம ஊற வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து லைட்டாக 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே பிரித்து எடுத்தாக்கி இதுக்கு ஏற்றால நம்ம வந்து ஸ்டஃபிங்கையும் பிரிச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து மாவு எத்தனை பால்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கையும் பிரித்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 27 பால்ஸ் கிடச்சிச்சு. அதே மாதிரி நான் வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கையும் 27 நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் வந்து நம்ம பிரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு ஸ்டஃபிங் ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தால ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து அதை வந்து இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் ஒரு சின்ன ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு ஜாமுன் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொரிக்கும் போது நல்லா வரும். அப்படி இல்லைன்னா பொரிக்கும் போது அது வந்து உடஞ்சிரும். அதனால் விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. உருட்டும் போது கையில் வந்து எண்ணெய் எல்லாம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், விரிசல் விழாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ரோல் பண்ணி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அதுக்கு வந்து எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பால்ஸை வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதான்.
ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். அடுத்தல வந்து நம்ம வந்து சுகர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதித்து ஒரு பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும், கம்பி பதம் வரக்கூடாது. கம்பி பதம் வந்தனா நம்மளுக்கு வந்து ஜூஸ் அப்சர்வ் ஆகாது. அதனால் பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்து ஜாமுன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடணும். இப்போது 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1 ஹவர் கழித்து நம்ம இதை வந்து எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மேலே கேஷ்யூ நட் துருவி சேர்த்து இல்லை சைடில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை வந்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.